எங்கள் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி பாட்டியை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு வராங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிறாங்களா. ஒருத்தங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் உங்களெல்லாம் பார்க்க போனதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தலையெல்லாம் வந்துட்டு பாட்டி வந்து தடவி கொடுக்குறாங்க. பாட்டி நீங்கள் தான் எங்கள் அப்பாவோட அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா. எங்கள் அப்பாவோட முகத்தில் நான் அப்போ தான் சிரிப்பை பார்த்தேன். உங்களை எப்போவுமே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி பாட்டியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் பையன்கிட்ட பார்க்காம பேசாமல் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. நடப்பினமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசே நிம்மதியாக இருக்குது. என் ஆயுசு இதோட முடிஞ்சாலும் எனக்கு வந்துட்டு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல. பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் எல்லோரும் கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல பாட்டிமா வந்துட்டு சிரிக்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் பாட்டி, நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்களும் தாத்தாவும் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தேவை பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு அந்த பத்திரிக்கையை ஓப்பன் பண்ணி பேரை வந்துட்டு பார்க்குறாங்க. பாட்டி வந்துட்டு சோகமாக இருக்க. என்ன பாட்டி எதுக்காக திடீர்னு உங்கள் ஃபேஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இந்த இடத்துல என் பேர் தானே இருக்கணும். என் பேரனுக்கு தானே உன்னை நான் பொண்ணு கேட்டு வந்தேன். ஆனால் இப்போ வேறு ஒருத்தர் பேர் இருக்குல்ல, அதை நினச்சி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பாட்டி பண்ணுறது. கடவுள் யார் தலையில் யார் எழுதி வச்சுருக்காங்களோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்ல, என் அப்பா முருகன் எல்லாம் நல்லதாகவே நடத்துவான். சரிம்மா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா கல்யாணம் நல்லபடியாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ரேவதிக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. அதை வந்துட்டு பாட்டி வந்துட்டு குத்தி காமிச்சு பேசுகிறாங்க. இவங்க வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க இதே சமயத்தில் அதே கோயிலுக்கு சாமுண்டீஸ்வரி அவங்க வந்துட்டு நடந்து வர்றாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே நடந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு சைடில் திரும்பி பார்த்தா ரேவதியும் பாட்டி பேசுகிறாங்க. அதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. விறுவிறுன்னு வர்றாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரேவதி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. பாட்டி வந்துட்டு ஐயோ இவ பார்த்துட்டாலா, போச்சு என்ன 7:30 கூட்ட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டிலேருந்து யாருக்கு தெரியாமல் இவளை வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்ப. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ. இந்த அம்மாவை மீறி நீ நடக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்ல, அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, பாட்டி மேலே எந்த தப்புமே கிடையாது. நான் தான் வந்துட்டு பேசணும்னு வர சொன்னம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரேவதி, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவங்களை பற்றி உனக்கு முழுசாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. இவங்க சவாசமே வந்துட்டு உனக்கு வேணா, நீ முடிவெடுத்துருவ. இவ அப்பேற்பட்ட ஆள். ஆனால் என் பேச்சை மீறி நீ இவளை பார்க்க வந்திருக்க பார்த்தியா, அதை தான் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. இவ்வளோ நேரம் நீங்கள் நின்று பேசுனதே எனக்கு ஆத்திரமாக வருது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வேணா விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்றாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க கையில் இருக்க பத்திரிக்கையை பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு இந்த பத்திரிக்கை ஒன்று தான் குறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையும் கீழே தூக்கி எரிஞ்சிட்டு ரேவதி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கத்த, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இந்த திக்கை வந்துட்டு ரேவதியை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. வா உன்னை வீட்டில் போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சாமுண்டீஸ்வரி இவங்க இழுத்துட்டு போக, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.